அப்பா நீங்கள் கட்சி ஆரம்பித்தா அது நெக்ஸ்ட் என் கைக்கு தானே வரும். ஏன் உன் கைக்கு எப்படி வரும்? மு.க. ஸ்டாலின் அவர் இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது அவங்க மகன்கிட்ட தானே கொடுத்துருக்காரு. என்ன நீ யார் சொல்லி என்னத்தினால நீ இப்படி பண்ணுற பேசுகிற? அப்புறம் நான் டிவியில் பார்க்குறேனே. டிவியில் பார்க்குறப்பா அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறது வேற. அவங்க அப்பா வந்துக்கிட்டு கலைஞர், மு.க. ஸ்டாலினோட அப்பா கலைஞர். அவங்க மகன் வந்துக்கிட்டு கலைஞரோட மகன் வந்துக்கிட்டு மு.க. ஸ்டாலின் மகன் வந்துக்கிட்டு உதயாநிதி. அப்படியே அவங்க இதெல்லாம் போகணும்னு நம்ம இது கிடையாது, எல்லாமே மாறும். புரியுதா? இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை. அப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இல்லை. நமக்காண்டி உழைக்கிறவங்க, நமக்காண்டி நம்ம வந்துக்கிட்டு நம்ம என் அப்பாவோட அப்பாவுக்கு செலவு வச்சு இது பண்ணுறவங்களாம் வழிபடுறவங்க, அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் வந்துக்கிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை, நம்ம கொடுக்க வேண்டிய அமைப்பு, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பதவியெல்லாம் கொடுக்கணும்ல. சும்மா வந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அது வந்துக்கிட்டு அவங்களோட அந்த ஒப்பீனியன் அவ்வளோதான். அதவே நினச்சிக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஐயோ இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே மாறுதல் வரும்.